அட்ஜஸ்ட்மென்ட். ம். கரெக்ட். ஆ சில கேஸஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்றதா இருக்கலாம். இல்ல அனதர் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட். இல்ல இன்கம் வந்து புரொபோர்ஷனேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மாரி கேஸஸ். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி டெபிட், கிரெடிட். ஸோ டெபிட்ல எது எதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணுவோம்? ம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ல பார்த்தா அதே அதே விஷயம் தான். ஓகேங்களா? ஆல் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இங்க லாஸ்ன்னு மீன் பண்றது பேட் டெப்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? இதே கிரெடிட் கேஸ்ல ஆல் இன்கம் அண்ட் லயபிலிட்டீஸ். கிளியரா? ம். So first one relating to income. இன்கம் பேஸ் பண்ணது. அக்ரூட் இன்கம்னா என்ன? ஸோ இன்கம் வந்து நீங்க ஆட் பண்ணிருவீங்க. இன்கம் ஆட் பட் நாட் ரிசீவ்ட். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ ஒரு பேங்க்ல நீங்க எஃப்டி போடுறீங்க. பிக்ஸட் டெபாசிட். சே அமௌண்ட் வந்து 10 லேக். இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. லாக் இன் பீரியட் 3 இயர்ஸ். ஸோ இந்த 3 இயர்ஸ்க்கு 10% வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவீங்க. ஆனா வித்ட்ராயல் பண்ண முடியுமா? எஸ். இத தான் வந்து நம்ம அக்ரூட் இன்கம்னு சொல்லுவோம். கிளியரா? இந்த கேஸ்ல அக்ரூட் இன்கம் உங்களுக்கு வந்து அசெட்ஸா, லயபிலிட்டீஸா? ஆக்சுவலி பேங்க்ல எஃப்டி பண்ணி வெயிட். பேங்க்ல எஃப்டி போட்டிருக்கீங்க. இது இன்வெஸ்ட்மென்ட்டா? இல்ல லயபிலிட்டியா? எஸ். இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து ஒரு ரிட்டர்ன் வருது. அது உங்களுக்கு அசெட்ஸா? லயபிலிட்டியா? எஸ். ஸோ அக்ரூட் இன்கம் அசெட். அசெட்ஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட். சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட், கிரெடிட் சைட் டூ இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நார்மலா உங்களுக்கு இன்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவீங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ ரிசீவ்ட் இன்கம். ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்னா ஓகே. ஸோ ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்னா நீங்க ஒரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்ட வாங்கியிருக்கிறது. இல்ல மொத்த அமௌண்ட்டுமே நீங்க பே பண்றது. ஓகே. இப்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் கிளாஸ் வந்து பை பண்றீங்க.
கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 20 செஷன். 20 செஷனுக்கு நீங்க 5000 வந்து பே பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க 5000 பே பண்றப்போ, நீங்க கிளாஸஸ் எதுவுமே அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நீங்க 5000 பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாஸ் ஷெட்யூல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனிஸ் பாருங்க. இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்கல்ல, அந்த கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் வொர்க் ஸ்டார்ட் பண்ணல. வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபீஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. கிளியரா? இத வந்து இவங்க என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ரிசீவ்ட் இன்கம். ஸோ ஒரு வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்வான்ஸா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த கேஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ ரிசீவ்ட் இன்கம் அசெட்ஸா லயபிலிட்டியா? நார்மலா இன்கம் லயபிலிட்டி. எஸ். ஏன்னா இந்த கேஸ்ல இன்னும் நீங்க வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. So in this case, the adjustment entry, income account debit, credit side to pre-received income. Clear? Next one, relating to expenses. Okay. First of all, outstanding and outstanding expenses. Expenses incurred but not paid or not yet paid. Okay. இப்போ எக்ஸாம்பிளுக்கு paid salary rupees 2 lakh. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பர் மந்த்துக்கு இவங்க ஆஃபர் பண்ணது 20,000 பர் மந்த் சேலரி. ஆனா இவங்க டோட்டலா இயர்க்கு பே பண்ணது 2 லேக்ஸ். 20,000 பர் மந்த்துக்குன்னா பர் இயர்க்கு பர் இயர்க்கான சேலரி 20,000 12 2,40,000. ஆனா இந்த கேஸ்ல 2 லேக்ஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. 40,000 பே பண்ணல. கிளியரா? இந்த 40,000 தான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு அசெட்ஸா லயபிலிட்டியா? எஸ். ஸோ லயபிலிட்டி டெபிட்ல வரணும், கிரெடிட்ல வரணும். எஸ். ஸோ த அட்ஜஸ்டிங் என்ட்ரி salary account debit to outstanding salary. கிளியரா? ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா எனி ஐடியா? ஓகே. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா அட்வான்ஸ் பே. இதை சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஏன்னு ஒருத்தங்க
இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றாங்க. ஏ பெய்ட் இன்சூரன்ஸ் பிரீமியம். 1,20,000. ஆனா எப்ப பே பண்றாங்கன்னா, 30th ஜூன் 2024. இதோட வேலிடிட்டி பீரியட் வேலிடிட்டி இதோட வேலிடிட்டி பீரியட் ஸோ இன்சூரன்ஸ் பிரீமியம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி. ஸோ 30th ஜூன் 2024 அப்ப பே பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 30th ஜூன் 2025 வரைக்கும் வேலிடிட்டி. கிளியரா? பட் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எப்ப குளோஸ் பண்ணுவோம்? அக்கவுண்டிங் இயர். எஸ். 31/3/2024 அப்ப சாரி 31/3/2025 அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணோம். புரியுதா? இப்ப இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி பீரியட் 30th ஜூன் வரைக்கும் இருக்கும். பட் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றது 31st மார்ச் வரைக்கும். கிளியரா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் மந்த்ஸ் 31st மார்ச்லேருந்து 30th ஜூன் வரைக்கும் ஹவு மெனி மந்த்ஸ்? 3 மந்த்ஸ். ஸோ 1,20,000 இயர்க்கான பிரீமியம் அமௌண்ட். இதுல இந்த 3 மந்த்ஸ்க்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். 1,20,000 இன்டூ 3/12 ம். ஸோ இந்த 30,000 தான் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். ஆக்சுவலி ப்ரீபெய்டு வந்து உங்களுக்கு அசெட்ஸா லையபிலிட்டியா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். எஸ். அசெட்ஸ் வந்து டெபிட்ல வருமா? கிரெடிட்ல வருமா? எஸ். ஸோ த அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அக்கவுண்ட் டெபிட் credit side to insurance account. Clear? Next one, closing stock. So closing stock, no? Any idea? Okay. So closing stock ஓட another name பார்த்தீங்கன்னா unsold goods. சேல் பண்ணாம இருக்கிறதுக்கான கூட்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரி சிம்பிள். ஸ்டாக் வந்து அசெட்ஸா லைபிலிட்டியா? எஸ். அசெட்ஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட் ஆர் கிரெடிட் சைட்? எஸ். ஸோ த journal entry closing stock account debit credit side to trading account. பட் இந்த கேஸ்ல நம்ம கிளியரா பார்க்க வேண்டியது என்னன்னா காஸ்ட் வேல்யூ
நெட் ரியலைசபிள் வேல்யூ. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷர்ட் வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. சரி. பர்ச்சேஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400. பட் சேல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500. ஆனா இந்த இடத்துல நீங்க கூட்ஸ் வந்து சேல் பண்ணல. ஓகேங்களா? ஸ்டாக்கா உங்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ இத வேல்யூ எப்படி பண்ணுவீங்க? 400க்கு எடுப்பீங்களா? 500க்கு ட்ரை பண்ணுவீங்களா? சேலே பண்ணல அப்படின்னா ஸ்டாக்கா உங்கள்ட்ட தான இருக்கு. சேல் பண்ணீங்கன்னா 500க்கு சேல் பண்ணுவீங்க. பட் இப்போ வந்து குளோசிங் ஸ்டாக்கா கூட்ஸ் உங்கள்ட்ட தான் இருக்கு. ஐ மீன் ஷாப்ல தான் இருக்கு. ஸோ விச் எவர் இஸ் லெஸ். காஸ்ட் ஆர் நெட் ரியலைஸ்டு வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ். ஓகேங்களா? ஸோ த வேல்யூ 400. கிளியர்? ம். நெக்ஸ்ட் ஒன். Goods withdrawn by owner for personal use. Owner by personal use. ஆக்சுவலி இந்த கேஸ் போறதுக்கு முன்னாடி கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி, கேஷ் பர்ச்சேஸ். சேம் நம்ம இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஷர்ட்டோட பர்ச்சேஸ் காஸ்ட் 400, சேல் காஸ்ட் 500. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் ஜேர்னல் என்ட்ரி. கேஷ் பர்ச்சேஸ் ஜேர்னல் என்ட்ரி. பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் பா டெபிட் சைட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஸோ பர்ச்சேஸ் பண்றப்ப நீங்க எந்த வேல்யூல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க? 400. இப்ப இதுவே கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் ஜர்னல் என்ட்ரி. கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் ஜர்னல் என்ட்ரி. எஸ். சேல்ஸ் வந்து இன்கம். ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். எஸ். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் வந்து இன்கம். ஸோ சேல் காஸ்ட் 500. ஆனா இன் திஸ் கேஸ் கூட்ஸ் வித்ட்ரான் ஓனர் பை பர்சனல் யூஸ் அதர் தென் சேல். ஓகேங்களா? இப்ப நார்மலா கேஷ் வித்ட்ரான் பை பர்சனல் யூஸ் ஜர்னல் என்ட்ரி டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஆனா இந்த கேஸ் கூட்ஸ் வித்ட்ரான் ஓனர் பை பர்சனல் யூஸ். டெபிட்ல சேம் டிராயிங்ஸ் தான் வரும். எந்த சேஞ்சஸும் இருக்காது. கிரெடிட் சைட். கிரெடிட் சைட்.
ம். கூட்ஸ் தானே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. பட் பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் தான. கரெக்ட் தான். ஸோ டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டூ பர்ச்சேஸ். இந்த கேஸ்ல மட்டும் நம்ம ஏன் பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ட கிரெடிட் பண்றோம்னா, அதர் தென் சேல். ஏன்னா இந்த இடத்துல நீங்க சேல்ன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா, சேல் காஸ்ட் உங்களுக்கு என்ன? 500. ஆனா இங்க சேல்ஸ் நடக்கல. ஓனர் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க கூட்ஸ. அதுக்கு ஓனர் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்களா? ஓனர் வந்து அவரோட ஓன் ஷாப்லேருந்து கூட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இல்ல அ கார்மெண்ட்ஸ்லேருந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்களா? ஐ மீன் கேஷ் பே பண்ணுவாங்களா? பிசினஸ்க்கு? எஸ். ஸோ இந்த கேஸஸ்ல அதர் தென் சேல்ஸ்க்கு மட்டும் நம்ம பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ட கிரெடிட்ல மென்ஷன் பண்ணுவோம். இது ஒரு ஆங்கிள். அண்ட் அனதர் ஒன் என்னன்னா, என்ன காஸ்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணணும்? 400 500 வேல்யூ என்ட்ரி. ம். எஸ். ஏன்னா இந்த இடத்துல சேல் நடக்கல. கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Goods distributed as free samples and goods distributed free samples to employees. Okay. Actually free sample னா என்ன? Free samples and another free samples to employees. Okay. First of all, free samples னா ம். கரெக்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ப்ரமோஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு கூட்ஸ ஃப்ரீயா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ம். யாஹ். ஸோ ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ இந்த கேஸ் ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கவுண்ட் டெபிட். சேல்ஸ் ப்ரமோஷனும் மென்ஷன் பண்ணலாம். இல்ல ஃப்ரீ சாம்பிள்னு மென்ஷன் பண்ணலாம். அக்கவுண்ட் டெபிட் டூ பர்ச்சேஸ் அக்கவுண்ட். அண்ட் ஃப்ரீ சாம்பிள்ஸ் டூ எம்ப்ளாயீஸ். புரியல. ஆமா. ஃப்ரீ சாம்பிள்ஸ். எந்த கேஷ் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. கூட்ஸ ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுக்கு எதுவும் கேஷ் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃப்ரீ சாம்பிள்ஸ் டூ எம்ப்ளாயீஸ். ஓகே. ஸோ கம்பெனில இருக்க ஸ்டாஃப்க்கு வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் குடுக்குறாங்க. இல்ல கூட்ஸ வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி கேஸஸ்ல எம்ப்ளாயி வெல்ஃபேர் அக்கவுண்ட் டெபிட். கிரெடிட் சைட் டூ பர்ச்சேஸ் அக்கவுண்ட். கிளியரா? இதுவரைக்கும் கிளியரா?